வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் உப்பனாறு வாய்க்கால் மீது மேம்பாலம் அமைக்கும் பணி 3வது முறையாக துவக்கப்பட்டு தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் உரிமம் புதுப்பிக்காத 15 மதுக்கடைகளுக்கு கலால்துறை சார்பில் அதிரடியாக சீல் வைக்கப்பட்டன. லாரி ஓட்டுநர்களை அரிவாளால் வெட்டி வழிப்பறி செய்த சம்பவத்தில் புதுச்சேரி ரவுடி என்கவுண்டர் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியிலிருந்து ஈசிஆர் வழியாக தமிழக பகுதிக்கு ஸ்கூட்டியில் மது பாட்டில்கள் கடத்திய பெண்ணை போலீசார் கைது செய்தனர். இனி வருவது விரிவான செய்திகள். புதுச்சேரியில் கட்டப்பட்டு வரும் புதிய ராஜ்நிவாஸ் கட்டுமான பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி நகரில் பாரதி பூங்கா எதிரே துணைநிலை ஆளுநர் மாளிகையான ராஜ்நிவாஸ் உள்ளது. சுமார் 250 ஆண்டுகள் பழமையான ராஜ்நிவாஸ் வளாகத்தில் ஆளுநர் தங்குமறைகள், அலுவலகம், ஆளுநர் செயலகம், அலுவலக ஊழியர்கள் குடியிருப்பு உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. பழமையான கட்டடம் என்பதால் ராஜ்நிவாசின் பல அறைகள், மேற்கூரை உள்ளிட்டவை தற்போது சேதமடைந்துள்ளன. இதையடுத்து தற்போதைய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ராஜ்நிவாஸ் அலுவலகத்தை இடமாற்றம் செய்ய அறிவுறுத்தினார். அதன்படி பழைய சாராய வடி ஆலை செயல்பட்ட இடத்தில் ராஜ்நிவாஸ் வளாகத்தை மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு கட்டட பணிகளும் தொடங்கப்பட்டுள்ளன. இந்த கட்டட பணிகளுக்கு ரூபாய் 13 கோடிக்கு மேல் செலவிடப்படுவதாக கூறப்படுகிறது. தற்பொழுதுள்ள துணைநிலை ஆளுநர் மாளிகையில் உள்ள அவரது இல்லம், அலுவலகம் ஆகியவை கடற்கரையொட்டியுள்ள குடும்ப பொழுதுபோக்கு மையத்திற்கு மாற்றப்பட பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்காக தரைத்தளம் உள்ளிட்ட அடிப்படை பணிகளுக்கு ரூபாய் 3.88 கோடி செலவிடப்படுகிறது. கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பரில் பணிகள் பொதுப்பணித்துறையினரால் தொடங்கப்பட்டது. பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் ஏற்கனவே பலமுறை கட்டப்பட்ட பணிகளை நேரில் ஆய்வு மேற்கொண்ட முதல்வர் ரங்கசாமி நேற்று நேரில் சென்று ஆய்வு செய்தார். மேலும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். புதுச்சேரி மாநிலத்தில் உரிமம் புதுப்பிக்காத 15 மதுக்கடைகளுக்கு கலால்துறை சார்பில் அதிரடியாக சீல் வைக்கப்பட்டன. புதுவை மாநிலத்தில் மதுக்கடைகளுக்கு ஆண்டுதோறும் உரிமம் வழங்கப்படுகின்றன. அதன் அடிப்படையில் கடந்த 2024ஆம் ஆண்டு 396 மதுக்கடைகளுக்கு உரிமம் வழங்கப்பட்டன. அவை 2025ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரை செயல்படவும் அதன் பின் உரிமத்தை புதுப்பிக்கவும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் புதுச்சேரி நகர் பகுதியிலும் பாகூர் உள்ளிட்ட ஊரக பகுதிகளிலும் உரிமம் பெற்றவைகளில் 381 மதுக்கடைகளின் உரிமையாளர்கள் உரிமத்தை புதுப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது. உரிமத்தை புதுப்பிக்காதவர்களுக்கு கலால்துறை சார்பில் எச்சரிக்கை நோட்டீஸ் அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் எச்சரிக்கைக்கு பிறகும் மதுக்கடைகளின் உரிமத்தை புதுப்பிக்காத கடைகளுக்கு சீல் வைத்திட கலால்துறை வட்டாட்சியர் ராஜேஷ் கண்ணா தலைமையிலான அதிகாரிகள் குழுவினர் நடவடிக்கை எடுத்தனர். அதனையொட்டி கலால் உதவி ஆணையர் மேத்யூ பிராங்க்லின் உத்தரவின் பேரில் தாசில்தார் ராஜேஷ் கண்ணன் தலைமையிலான ஊழியர்கள் நேற்று உரிமத்தை புதுப்பிக்காத 14 ரெஸ்டோபார்கள் உள்ளிட்ட 15 சில்லறை மதுபான கடைகளுக்கு அதிரடியாக சீல் வைத்தனர். இந்த கடைகள் உரிமம் புதுப்பிப்பு கட்டணம் ரூபாய் 6 லட்சத்துடன் 10% அபராத கட்டணம் செலுத்தி உரிமத்தை புதுப்பித்த பின் திறக்க அனுமதி வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனை ஊழியர்களை பணி நேரத்திற்கு முன்னதாக வர வலியுறுத்திய மருத்துவ கண்காணிப்பாளரை கண்டித்து மருத்துவமனை ஊழியர்கள் பணிகளை புறக்கணித்து உள்ளிருப்பு வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்கால் மாவட்டம் அரசு பொது மருத்துவமனையில் செவிலியர்கள், மருந்தாளுநர்கள், உதவியாளர்கள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், பரிசோதனை கூட ஊழியர்கள் உள்ளிட்ட 400க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு காலை 8 மணி முதல் மதியம் 2 மணி வரை, மதியம் 2 மணி முதல் மாலை 8 மணி வரை, இரவு 8 மணி முதல் மறுநாள் காலை 8 மணி வரை என 3 பணி நேரங்கள் ஒதுக்கப்பட்டு ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் காலை 8 மணிக்கு வரும் ஊழியர்களை 7:30 மணிக்கு வர மருத்துவ கண்காணிப்பாளர் வற்புறுத்தியதோடு 7:30க்கு முன்னதாக வராத ஊழியர்களுக்கு வருகை பதிவேட்டில் அவர்கள் இன்று பணிக்கு வரவில்லை என குறிப்பிட்டு இருப்பது ஊழியர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து மருத்துவ கண்காணிப்பாளரிடம் முறையிட்ட ஊழியர்களுக்கு உரிய பதில் அளிக்காததால் பணியை புறக்கணித்து உள்ளிருப்பு வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் நோயாளிகள் அவதிக்குள்ளானார்கள். இதனைத் தொடர்ந்து மருத்துவமனைக்கு வெளி நோயாளியாக வந்திருந்த பொதுமக்கள் மருத்துவமனை ஊழியர்களுக்கு ஆதரவாக அரசு பொது மருத்துவமனை முன்பு சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது.
புதுச்சேரியில் வில்லியனூர் தொகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு 3 சக்கர மோட்டார் வாகனங்களை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார். புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை மூலம் வில்லியனூர் தொகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு 3 சக்கர மோட்டார் வாகனம் மற்றும் ஏழை மணப்பெண்ணின் திருமண உதவித்தொகை பெறுவதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான ரா. சிவா கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகள் 12 நபர்களுக்கு அரசின் 3 சக்கர மோட்டார் வாகனத்தையும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் வழங்கப்படும் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மணப்பெண்ணின் திருமண உதவித்தொகை ரூபாய் 25,000ற்கான ஆணையினை வில்லியனூர் தொகுதியை சேர்ந்த 21 பயனாளிகளுக்கு வழங்கினார். இதில் சமூக நலத்துறை இணை இயக்குனர் ஆறுமுகம், சூப்பரண்ட் திருமுருகன், அதிகாரிகள் பிரதாப், ஆனந்த், அன்பரசன் மற்றும் திமுக தொகுதி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். லாரி ஓட்டுநர்களை அரிவாளால் வெட்டி வழிப்பறி செய்த சம்பவத்தில் புதுச்சேரி ரவுடி என்கவுண்டர் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூரில் லாரி ஓட்டுநர்களை அரிவாளால் வெட்டி தொடர்ந்து வழிப்பறியில் ஈடுபட்டு செய்த சம்பவத்தில் தொடர்புடையவர் முட்டை விஜய். புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த பிரபல ரவுடியான இவர் மீது புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. முட்டை விஜயை போலீசார் வலை வீசி தேடி வந்தனர். கடலூரில் புதூர் பகுதியில் பதுங்கி இருந்த ரவுடி விஜயை போலீசார் பிடிக்க முயன்றபொழுது அவர் அரிவாள் கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளார். இதில் 2 போலீசார் காயமடைந்தனர். இதனையடுத்து விஜயை சுற்றி வளைத்து பிடிக்கும் பொழுது போலீசாரின் என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்யப்பட்டார். கடலூரில் புதுச்சேரி ரவுடி என்கவுண்டர் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் பொதுமக்களிடம் கத்தியை காட்டி மிரட்டி ரவுடியின் கூட்டாளிகள் 2வரை போலீசார் கைது செய்தனர். மங்களம் போலீஸ் நிலையத்திற்குட்பட்ட ஏம்பலம் சாலையில் உள்ள சாராய் கடை அருகே 2 பேர் அவ்வழியாக செல்வோரை கத்தியை காட்டி மிரட்டுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் பெரியசாமி மற்றும் போலீசார் அங்கு விரைந்து சென்றனர். போலீசாரை கண்ட 2வரும் தப்பி ஓட முயன்றனர். அவர்களை போலீசார் மடக்கி விசாரித்தனர். அவர்கள் கரிக்கலாம்பாக்கம் விநாயகமூர்த்தி, ரோஸ் ஐயனார் என்பதும் தெரியவந்தது. 2வரும் பிரபல ரவுடியான ஜோசப்பின் கூட்டாளிகள் என்பதும் அவர்கள் மீது புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் கொலை உள்ளிட்ட பல வழக்குகள் நிலுவையில் உள்ளது தெரியவந்தது. 2வரும் தங்களது வழக்கு செலவிற்காக பொதுமக்களிடம் கத்தியை காட்டி மிரட்டி பணம் பறிக்க முயன்றது தெரியவந்தது. 2வரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 2 கத்திகளை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியிலிருந்து ஈசிஆர் வழியாக தமிழக பகுதிக்கு ஸ்கூட்டியில் மது பாட்டில்கள் கடத்திய பெண்ணை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். கோட்டக்குப்பம் கலால் இன்ஸ்பெக்டர் மீனா தலைமையில் தலைமை காவலர்கள் செல்வம், வெங்கடேசன், பாண்டியன் ஆகியோர் கீழ்புத்துப்பட்டு பஸ் நிறுத்தம் அருகில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது புதுச்சேரியிலிருந்து ஈசிஆர் வழியாக சென்னை நோக்கி சென்ற பெண்ணின் 2 சக்கர வாகனத்தை நிறுத்தி போலீசார் விசாரித்தனர். அதில் அவர் முரணான பதில்களை கூறவே போலீசார் அவரது பைக்கை ஆய்வு செய்தனர். அப்பொழுது சீட்டுக்கு அடியில் 96 புதுச்சேரி மது பாட்டில்கள் கடத்தி சென்றது தெரியவந்தது. அவரிடம் போலீசார் நடத்திய தொடர் விசாரணையில் செய்யூர் தாலுகா வெள்ளகொண்டா அகர கிராமத்தை சேர்ந்த பெருமாள் மகள் ரேவதி என்பதும் புதுச்சேரி கனகு செட்டிக்குளம் பகுதியில் இருந்து மது பாட்டில்கள் வாங்கி சென்று தமிழக பகுதியில் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்து வருவதும் தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் ரேவதியை கைது செய்து வழக்கு பதிவு செய்தனர். மேலும் அவரிடமிருந்து 96 மது பாட்டில்கள் மற்றும் ஆக்டிவா ஸ்கூட்டியை பறிமுதல் செய்தனர். உப்பனாறு வாய்க்கால் மீது மேம்பாலம் அமைக்கும் பணி 3வது முறையாக துவங்கப்பட்டு தற்பொழுது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி நகர பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் கடந்த 2018ஆம் ஆண்டு மறைமலை அடிகள் சாலை, காமராஜர் சாலை இணைக்கும் வகையில் உப்பனாறு வாய்க்கால் மீது மேம்பாலம் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டு பாதியில் நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் 3வது முறையாக பொதுப்பணித்துறை மூலம் 29.25 கோடி மதிப்பீட்டில் தனியார் நிறுவனம் மூலம் மறு கட்டமைப்பு செய்வதற்கான பணிகளை கவர்னர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் கடந்த மார்ச் 13ஆம் தேதி பூஜை செய்து துவக்கி வைத்தனர். அதன்படி காமராஜர் சாலையிலிருந்து 50 மீட்டரும் மறைமலை அடிகள் சாலையிலிருந்து 50 மீட்டரும் என உப்பனாறு பாலத்துடன் சாலைகளை இணைக்கும் பணியும், பாலத்தின் இருபுறமும் 732 மீட்டர் நீளத்திற்கு தடுப்பு சுவர் அமைக்கும் பணியும் தற்பொழுது துவங்கி தீவிரமாக நடந்து வருகிறது. இதற்காக வாய்க்காலில் அடைப்பு ஏற்பட்டு குடியிருப்பு பகுதியில் கழிவுநீர் செல்லாமல் தடுக்க மெகா சைஸ் குழாய்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. ஆகையால் இப்பணியினை விரைந்து முடிப்பதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டப்பணிகளில் கோடிக்கணக்கில் மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்பட்டுள்ளதாகவும் முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகளிடம் இருந்து பணத்தை திரும்ப பெற அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அரவிந்தர் வீதியில் இருந்து துப்பராய்பேட்டை வரை உள்ள பிரதான கழிவுநீர் வாய்க்காலில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் நடைபெற்று வரும் பணிகளை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,
மத்திய அரசின் 50% நிதி பங்களிப்புடன் சுமார் ரூபாய் 1800 கோடி அளவிற்கு புதுச்சேரி நகரப்பகுதியில் ஸ்மார்ட் சிட்டி பணிகள் செய்ய வேண்டிய அரசு அந்த திட்டத்தை முறையாக செயல்படுத்தவில்லை. அந்த திட்டங்களை செயல்படுத்த வேண்டிய அதிகாரிகளின் தவறான முறைகேடான செயல்களால் குரங்கு கையில் கிடைத்த பூமாலை போன்று இந்த திட்டப்பணிகள் சின்னாபின்னமாக ஆக்கப்பட்டுள்ளது. பல்வேறு துறைகள் தங்கள் விருப்பத்திற்கு தகுந்தாற்போல் தேவையற்ற பல்வேறு பணிகளை செய்ய முன்வந்து அதில் பல முறைகேடுகளை செய்து மக்களுடைய பணத்தை வீணடித்துள்ளன. மக்களுடைய வரிப்பணம் இத்திட்டத்தின் மூலம் வீணடிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடமிருந்து வீணடிக்கப்பட்ட பணத்தை திரும்ப பெறுவதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் மாணவர்கள் புத்தகத்தை பார்த்து தேர்வு எழுத அனுமதித்த ஆசிரியர்கள் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கல்வித்துறை இயக்குநர் அலுவலகத்தில் தமிழ் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் CBSE பாடத்திட்டம் அனைத்து அரசு பள்ளிகளிலும் நடைமுறையில் உள்ளது. இந்த பாடத்திட்டத்தில் பயின்ற மாணவ மாணவிகள் எழுதிய மாதிரி தேர்வில் 95% மாணவர்கள் படுதோல்வி அடைந்து மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தற்போது நடைபெற்று வரும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் தேர்ச்சி விகிதத்தை அதிகப்படுத்தி காட்டவும் தேர்வில் மாணவர்கள் பார்த்து எழுதும் பிட் அடித்தல் தவறான நிலையை ஆசிரியர்கள் அனுமதித்ததாக புகார் எழுந்தது. இதனை கண்டித்து தமிழ் உரிமை பாதுகாப்பு இயக்க மாநில தலைவர் பாவானந்த் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பல்வேறு அமைப்புகளை சார்ந்த சமூக ஆர்வலர்கள் இன்று கல்வித்துறை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி அலுவலகத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் ஆசிரியர்களின் தவறான செயல்களை சுட்டிக்காட்டி மாணவர்களை புத்தகத்தை பார்த்து தேர்வு எழுத அனுமதித்த ஆசிரியர்கள் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இந்த போராட்டத்தினால் கல்வித்துறை வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. வில்லியனூர் மாதா கோவில் வீதியில் ரூபாய் 25 லட்சம் மதிப்பில் வாய்க்கால் அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் மாதா கோவில் வீதி மற்றும் மார்க்கெட் வீதி ஆகிய பகுதிகளில் பொதுப்பணித்துறை சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் தெற்கு பிரிவு மூலம் ரூபாய் 25,25,000 மதிப்பீட்டில் எல் மற்றும் யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி காலை வில்லியனூர் அரசு ஆரம்ப சுகாதார மறுவாழ்வு மையம் எதிரில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு வாய்க்கால் அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் தெற்கு பிரிவு செயற்பொறியாளர் சந்திரமோகன், உதவி பொறியாளர் கோபி, இளநிலை பொறியாளர் நடராஜன், வில்லியனூர் லூர்து மாதா ஆலய பங்கு தந்தை ஆல்பர்ட் மற்றும் வில்லியனூர் திமுக பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் கிராமத்தில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் பகுதியில் உள்ள சுடுகாட்டு பாதைக்கு 15.90 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கப்படுகிறது. அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் எலன், ஷர்மிளாநாதன், இளநிலை பொறியாளர் பிரதீப்குமார் மற்றும் பாஜக முக்கிய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் திருபுவனை தொகுதியில் ரூபாய் 15,82,365 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மின்மாற்றியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை கிராமம், பெருமாள் கோவில் தெரு, பழைய ஹாஸ்பிட்டல் தெரு, செங்குந்தர் வீதி, வெங்கடா நகர், ராகவேந்திர நகர் ஆகிய பகுதிகளில் குறைந்த மின்னழுத்தம் நிலவி வந்துள்ளது. இதனை அறிந்த திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் புதிய மின்மாற்றி அமைத்து தர மின்துறை அதிகாரிக்கு கோரிக்கை வைத்தார். இதனையடுத்து புதிய மின்மாற்றி அமைக்க ரூபாய் 15,82,365 ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசு அனுமதி பெறப்பட்டு இதற்கான வேலைகள் கடந்த வாரம் தொடங்கப்பட்டது. இதனையடுத்து புதிய மின்மாற்றி அமைப்பதற்கான அனைத்து வேலைகளும் முடிவடைந்த நிலையில் இன்று திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் புதிய 200 கிலோவாட் மின் மாற்றியை இயக்கி வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். இந்த நிகழ்ச்சியில் திருபுவனை துணை மின் நிலைய உதவி மின் பொறியாளர் பன்னீர்செல்வம், இளநிலை மின் பொறியாளர் பழனிவேல் மற்றும் மின்துறை ஊழியர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் உப்பனாறு வாய்க்கால் மீது மேம்பாலம் அமைக்கும் பணி 3வது முறையாக துவக்கப்பட்டு தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் உரிமம் புதுப்பிக்காத 15 மதுக்கடைகளுக்கு கலால்துறை சார்பில் அதிரடியாக சீல் வைக்கப்பட்டன.
லாரி ஓட்டுநர்களை அரிவாளால் வெட்டி வழிப்பறி செய்த சம்பவத்தில் புதுச்சேரி ரவுடி என்கவுண்டர் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியிலிருந்து ஈசிஆர் வழியாக தமிழக பகுதிக்கு ஸ்கூட்டியில் மது பாட்டில்கள் கடத்திய பெண்ணை போலீசார் கைது செய்தனர். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.